ஐஏஎஸ் சகாயம் புதிய தலைமுறை செய்தியாளருக்கு சிறப்பு பேட்டி அளித்து வருகிறார். நேரில் பார்க்கலாம். விசாரணை நடத்தி கள ஆய்வுகளை மேற்கொண்டு ஆவணங்களை எல்லாம் ஆய்வு செய்து ஒரு விரிவான அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அளித்திருக்கிறேன். எனவே இந்த அடிப்படையில் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சட்ட ஆணையத்தினுடைய செயல்பாடுகளை முடித்துக்கொள்ள இந்த மாதத்தினுடைய இறுதியோடு முடித்துக்கொள்ள உத்தரவிட்டிருக்கிறது. இந்த பின்னணியிலே ஏற்கனவே நான் சட்ட ஆணையராக செயல்பட தொடங்கிய காலத்தில் எனக்கு 2-3 கடிதங்கள், மிரட்டல் கடிதங்கள் என்னை கொலை செய்து விடுவதாக குறிப்பிட்டு மிரட்டல் கடிதங்கள் வந்தன. அந்த கடிதங்களை எல்லாம் மதுரை மாநகர காவல் ஆணையருக்கு நாங்கள் அனுப்பி அவர்கள் விசாரணையை தொடங்கினார்கள். இதுகாரும் அதிலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது தெரியவில்லை. எனவே அது பற்றிய நடவடிக்கையை உறுதி செய்ய வேண்டும். அதோடு சேவற்கொடியோன் என்கின்ற ஒரு இளைஞர், அவர் நரபலி சம்பந்தமான தகவலை சட்ட ஆணையத்திற்கு அளித்து அவரே சாட்சியாக நின்று துணிச்சலாக அந்த தகவலை கொடுத்தார். அதனுடைய அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய ஆய்வினையும் விசாரணையும் மேற்கொண்டோம். எனவே அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை அன்றைக்கு வைத்தோம். எனவே அவருக்கு தொடர்ந்து பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் எம்மால் வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாது பார்த்தசாரதி என்கின்ற அந்த தனிநபர், அவர் பேரார்வத்தோடு எங்கள் சட்ட ஆணையத்திற்கு தன்னுடைய குவாட் காப்டர் என்று சொல்லக்கூடிய பறக்கக்கூடிய கேமரா அதனை பயன்படுத்தி கள ஆய்வுகளை மேற்கொள்ள பெரிதும் உதவிய நபர். அவர் அந்த விசாரணை நடந்து கொண்டிருந்த காலத்தில் அவர் ஒரு விபத்திலே இறந்து விட்டார். அந்த விபத்தில் நாங்கள் ஐயப்பாடு இருப்பதாக சுட்டிக்காட்டி இருக்கிறோம். எனவே அந்த விசாரணையும் முறைப்படி நடத்திட வேண்டும். இவ்வாறாக இந்த விசாரணை ஆணையத்தில் உளப்பூர்வமாக தங்களுடைய கடமையை ஆற்றிய நபர்களினுடைய உயிருக்கு பாதுகாப்பு அளித்திட வேண்டும், அதனை உறுதி செய்திட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை விசாரணை நடக்கக்கூடிய இந்த இறுதி நேரத்தில் நாங்கள் உயர்நீதிமன்றத்திற்கு அளித்திருக்கிறோம். உயர்நீதிமன்றம் உரிய உத்தரவு பிறப்பிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். சார், இப்போ நீங்கள் மக்கள் பணிகள்லையும் இயக்கத்திலையும் தொடர்ந்து ஆக்டிவாக இருந்துகிட்டே வரீங்க. அதனால இந்த த்ரெட்ஸ் உங்களுக்கு வரதான் நினைக்கிறீங்களா? இல்லை, இது இந்த விசாரணை ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் தொடங்கிய 1-2 மாதங்களிலேயே வந்த மிரட்டல். எனவே என்னை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க இந்த விசாரணை சம்பந்தப்பட்ட அதனுடைய அடிப்படையில் வந்ததாகத்தான் நான் கருதுகிறேன். அது சொல்ல வேண்டிய, அது என்னால் சொல்ல முடியாது. இதனை விசாரித்து இதன் பின்னணியில் யார் இருக்கிறார் என்று கண்டுபிடிக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு தான் இருக்கிறது. எனவே அவர்கள்தான் சொல்லிட வேண்டும். இதன் பின்னணியில் யார் இருக்கிறார் என்பதை அவர்கள்தான் அறிந்து உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும். சார், அதுபோல உங்களுக்கும் சரி, இதுல உங்களுக்கு உதவி செஞ்ச பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி மிரட்டல்கள் வரதா சொல்லியிருக்கீங்க. அரசு இதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். நாங்கள் அளித்திருக்கக்கூடிய அந்த மெமோவில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம். யாரெல்லாம் சட்ட ஆணையத்திற்கு தகவல் அளித்தார்களோ அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு, ஏற்கனவே சேவற்கொடியோனுக்கு ஒரு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டது. கூடவே காவலர் 24 மணி நேரமும் இருக்கக்கூடிய அளவிற்கான பாதுகாப்பு வழங்கப்பட்டது. அதுபோன்ற பாதுகாப்புகளை அரசு முடிவெடுத்து வழங்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். சார், அதாவது நேரடியாக உயர்நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கீங்க, காவல்துறையை சந்திக்காது ஏன்? காவல்துறையிடம் முறையிடாது? இல்லை, இது இந்த கேள்வி சரியானது அல்ல. காரணம், எனக்கும் உயர்நீதிமன்றம் என்னை சட்ட ஆணையராக நியமித்தது உயர்நீதிமன்றம். எனவே பாதுகாப்பு அளிக்க வேண்டிய அந்த பொறுப்பு உயர்நீதிமன்றத்திற்கு இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தான் நான் உயர்நீதிமன்றத்திலே நாம் கோரிக்கை வைத்திருக்கிறோம்.